ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். தளபதி விஜயிலிருந்து முதல்வர் விஜயாக மாறி நேத்தையோட ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வராரு. பட் அப்படி இருந்தாலுமே ஒரு சில கூறுகட்ட கொத்துஸ் எல்லாம் விஜயோட ஆட்சியில் இது பண்ணலை அது பண்ணலை, சென்னையில் கரண்ட் கட் ஆகுது அப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சென்னையில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவோட கோட்டை இறந்துட்டு இருந்தது. சரி, கோட்டையாக இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 16 தொகுதிகளில் 14 தொகுதி டிவிக்கே வின் பண்ணி அந்த கோட்டையை தகர்த்தெறிந்துருச்சு. பட் என்னதான் டிவிக்கே சென்னையில் அதிக தொகுதிகளை வின் பண்ணியிருந்தாலும் ஊராட்சி பகுதியில் இருக்க அனைத்து கவுன்சிலர்ஸுமே டிஎம்கே கட்சி சேர்ந்தவங்க. அதே நேரத்தில் மின் வாரியம் மின் அணுமின் நிலையங்களில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அவங்களும் டிஎம்கேனால நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள். சென்னையில் உதயசூரனையே தோற்கடிச்சு நீங்கள்லாம் வெளிச்சத்தில் இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நைட் டைமை பார்த்து கரண்ட் கட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுங்களே பாம்பு வச்சு இவங்களே எடுக்கிற மாதிரி இவனுங்களே கரண்ட் கட் பண்ணி விட்டுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்துட்டு என்னப்பா உங்கள் காயின் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரா சென்னையில் அப்படின்னு கிண்டல் வேற. கவலைப்படாதீங்க கொத்தூஸ், உங்களை கொத்து புரட்ட போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதில் ஒரு கவுன்சிலர் கூட டிஎம்கே இருந்து வர விடாமல் மக்கள் அடித்து உங்களை துரத்துவாங்க. நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க சென்னையில் கரண்ட் கட் பண்ணால் அங்கே இருக்க மக்கள்லாம் விஜய் அவர்கள் மேலே கோவப்படுவாங்க, விஜய் அவரோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இது யாருனாலும் நடக்குது, எவன் கரண்ட் கட் பண்ணுறான், எந்த கட்சிக்கார இந்த வேலையை பார்க்குறான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட சென்னையில் எங்கே அவரோட கார் போனாலும் முரட்டுத்தனமாக கூட்டம் வருது. இதில் வேற இந்த உருப்படாத உதவாத உதயநிதி வேற. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அம்மா மடியில் படுத்து கதறி எழுதல. அந்த உருப்படாத உதயநிதி ஆகும்னு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? மேடையிலையும் அறிக்கையிலையும் சோஃபா மாடல்னு சொல்கிறாரு. டே, நாங்கள் சோஃபா மாடலாகவே இருந்துட்டு போகிறோம், நீங்கள் திருட்டு மாடலாகவே இருக்கிறீங்களாடா? உங்கள் குலத்தொழில் திருட்டு தொழிலை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால தான் உங்களை திருப்பி போட்டு மக்கள் ஆணியில் குத்திட்டாங்க. அப்பையும் இவனுக்கு திருந்தாமல் தொடர்ந்து இவங்களோட அநாகரிக அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இவனுக்கு இப்படியே தொடர்ந்து பண்ணட்டும். 2031 எலெக்ஷனுக்கு அப்புறம் உதயநிதி டிவிக்கேலே போய் ஜாயின் பண்ணிடுவார். ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை டிஎம்கே 2031 பார்க்க போகுது.